கலைத்துறை இவங்களால கலையே நிற்குது. சந்திரன் எப்படி கலைக்குரியவனோ, அது மாதிரி 6ம் கலைக்குரியவர். கலைத்துறையில் புகழ் பெற்றவர்கள் 6ஆம் நம்பர்ல இருப்பாங்க. கலைத்துறையை முடித்துவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடியவர்கள். இந்த மாதிரி இந்த 6ஆம் எண்ணானது கலைத்துறையில் வெற்றி கொடி நாட்டக்கூடியவர்கள். இவர்கள் 6ஆம் தேதியில் பிறந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், நடிகர்கள் நடிகர்களாக இருக்கட்டும், 6ஆம் தேதி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், சினிமா தியேட்டர் வச்சுருந்தாலும் சரி, எந்த துறைகளில் இருந்தாலும் சினிமா துறைகள், ஸ்பெகுலேஷன் துறைகள், மீடியா துறைகள், இந்த மாதிரி யூடியூப் துறைகள், இப்படி எந்த துறைகள்லையுமே அவங்க நம்பர் 1 போயிட்டே இருப்பாங்க. இந்த 6ஆம் நம்பரில் பிறந்தா 6, 15, 24 சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் இந்த கலையானது முழுமையான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் நிறைய மாற்றங்களும் ஏற்படுத்துவார்கள். இந்த ஆண்டு மகத்தான ஒரு வெற்றி 12 மாதங்களும் கொடுத்துருக்கு. அருமை சார். ஸோ 6வது எண்ணுக்கும் சூப்பரா இருக்கும். சார் சொன்ன மாரி மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுக்கும். இதில் மகாலட்சுமி வழிபாடு வந்து எத்தனையோ மகாலட்சுமின்னு பார்த்துருக்குறோம். மதுரை என்பதில் ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய நரசிம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மவள்ளி தாயார் கேட்ட உடனே வரம் கொடுக்கும். இஞ்சிமேட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மமூர்த்தி பெருந்தேவி தாயார், அலமேலு மங்கை, ரங்கநாயகி, இவங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கடவுள். இருந்தாலும் முதன்மையான இருக்கிறது வந்து ரங்கநாயகி. ஸ்ரீதேவி, பூதேவி, ரங்கநாயகி தான் இவங்களுக்கு முழுமுதற் கடவுள். சுக்கரனூருக்கு வந்து ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சனூர். அந்த வெள்ளீஸ்வரரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் செழிப்பாக இருக்கும், பரவலான வெற்றி கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து அம்பாளை வழிபடுங்க, மகாலட்சுமி வழிபடுங்க, உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு ஆலயங்களில் ஒரு மகாலட்சுமி சிலை வைக்கிறது முடிஞ்சால் சிலை வச்சு, இப்போ சுக்கர திசையில் பார்த்தா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது, ஒரு சின்ன லக்ஷ்மி சிலை வேணும்னு நினைக்கிறேன், நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி வச்சுட்டிங்கன்னா காலம் பூரா உங்களுக்கு லக்ஷ்மி சிலையில் நல்ல ஒரு பவர் இருக்கும், யோகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் 6ஆம் எண்காரர்கள். 6, 15, 24 பிறந்தால் திருமண தடை, வாரிசு தடை, திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள், சுக்கிர தோஷம் இவையெல்லாம் இருந்தாலும் கூட மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கொடுத்தாலும் பெயரும் நன்றாக அமைந்து விட்டால் இந்த திருமண தடைகளும் நிச்சயம். அருமை சார். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார்.